உலக மீட்பராம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அக்கிரமங்களையும் பாவங்களையும் தேவன் அருவருக்கிற கேடுபாடுகளையும் விட்டுவிடுவார்கள். என்றால் ரட்சிப்பும் ஆசீர்வாதமும் அபிஷேகமும் வெற்றியும் ஆண்டவரை முழுவலத்தோடு தேடுகிற பிள்ளைகளுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறார். எரேமியா 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய ஆவியானவர் இப்படியாக நம்மை எச்சரிக்கை செய்கிறார். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விளக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவட்டாதிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த மாதத்தின் கடைசி நாளில் இருக்கிறோம். பிறக்கப் போகிற புதிய மாதம் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளையும் இரட்டிப்பான ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் இழந்ததெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய தேவனுடைய தயவையும் உங்களுக்கு கொடுக்கும் மாதமாக அது மாற வேண்டும். ஆகவே தேவன் நல்லவர். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறவர். நீதி உள்ளவர்கள் மேலும் நீதி அற்றவர்கள் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர். அவர் சர்வலோகத்தை உண்டாக்கிய பரலோக பிதாவாயிருக்கிறார். அவர் நல்ல தகப்பன். தன் பிள்ளைகளுக்கென்று அவர் நன்மையானவைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறாராம். ஆனால் வேதம் என்ன போதிக்கிறது என்றால், அதை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் தாறுமாறுகளிலும் கேடுகளிலும் அவர்கள் மூழ்கி இருக்கிறதுனால தேவனாகிய கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள், வெற்றி, ஜெயம், புதிய பதில்கள், புதிய வீடு வாசல்கள், புதிய நிலபுலன்கள், புதிய துணை, புதிய திருமண வாழ்க்கை, புதிய ஆசீர்வாத வாழ்க்கை எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில தடைப்பட்டு போய்விடுகிறது என்று பைபிள் சொல்லுகிறது. எத்தனை இரக்கமுள்ள தேவன் என்று கவனித்து பார்த்தீர்களா? அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் ஆசீர்வாதங்களின் தேவன். என்னாகும் 24 முதல் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, மீட்கப்பட்ட ஜனங்களை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். இந்த பைபிள் போதிக்கும் தேவன் தான் ஆசீர்வாதத்தின் தேவன். அவரை நம்புகிறவர்கள் ஆசீர்வாதத்தில் வளருவார்கள். கர்த்தராகிய இயேசுவை தேடுகிறவர்கள் ஆசீர்வாதத்தில் உயர்வார்கள். ஆகவே நமக்கென்று தேவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் நித்திய ஆசீர்வாதத்தையும் ஜெயமுள்ள ஆசீர்வாதத்தையும் தீமை வராத ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஆனால் நமது பாவங்கள் அந்த ஆசீர்வாதங்கள் வராதபடி தடுக்கிறது என்று பைபிள் எச்சரிக்கிறது. உணர்ந்து பார்ப்பீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகள், அவமானங்கள், வர வேண்டியது வராமல் போனது, பல தடைகள், பல எதிர்ப்புகள் என்று ஏராளமாய் இருக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னாலே பாவம் இருக்கிறது. ஆகவே தேவ சமூகத்தில் உங்கள் பாவங்களை விட்டுவிடுகிறேன் என்று சொல்லி உண்மையாய் மனம் திரும்பி விட்டுவிடுவதில் கவனமாக இருங்கள். நன்மைகள் உங்களை தேடி வரும். அற்புதங்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் நினைப்பது போல நாளைக்கு நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. மேன்மை உங்களை தேடி வரும். தடைப்பட்டதெல்லாம் உடைக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் பரிசுத்தர். அவர் நல்லவர். அவர் இரக்கமுள்ளவர். அவர் தயவுள்ளவர். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் பாவத்துக்கு ஒருபோதும் அடிமையாய் ஆகிவிடாமல், சாத்தானுக்கு ஒருபோதும் அவர்கள் அடிமையாக இருந்து விடாமல், சாபத்தில் அவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து விடாமல் அவர்களை விட்டு வெளியே வர வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு விரும்புகிறார். ஆகத்தான் இந்த ஜீவ சத்தியத்தின் வழியாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். தேவனுடைய ஜனமே, சகலவற்றை விட்டுவிடு. தம்பி தங்கச்சி, பாவமானவர்களை விட்டுவிடு. மேன்மை உன்னை தேடி வரும். ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். தடைகள்லாம் நீக்குவார். அபிஷேகத்தை உங்கள் நிரப்புவார். அவர் இரக்கமுள்ளவர். நமக்காக பாடுபட்டு உயிரை கொடுத்த ஆண்டவர் இயேசுவின் சமூகத்தை நாம் தேடி, என் பாவங்களை விட்டு விடுகிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு பலன் தாரும் என்று ஒப்பு கொடுப்போமா? அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் அடையாளங்களும் மேன்மைகளும் உங்களை தேடி வரும். நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, எங்கள் ஆசீர்வாதங்களுக்கு தடை எங்கள் பாவங்களே.
எங்கள் வெற்றிக்கு, எங்கள் மேன்மைக்கு தடை எங்கள் அக்கிரமங்களை, எங்கள் மீறுதல்களை என்பதை எங்களுக்கு உணர்த்துகிறவரே, உமக்கு கோடி கோடி நன்றி. இந்த பாவ அக்கிரமங்களை நீ சிலுவையில் சுமந்து விட்டீர். ஒருவரால் தான் எங்களை மன்னிக்க முடியும். அந்த பாவ அக்கிரமங்களை எங்கள் வாழ்க்கையில் மேற்கொள்ளாதபடி எங்களை நீ ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வைக்க உம்மால் தான் ஆகும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகள் உண்மையான மனம் திரும்புதலோடு கூட இந்த மாதத்தின் கடைசி நாளில் தாங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு பிறக்கப் போகிற புது மாதத்தில் புதிய மேன்மைகளையும் புது அடையாளங்களையும் புதிய ஆசீர்வாதத்தையும் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்வார்களாக. புதிய வாழ்க்கை, புதிய வீடு, புதிய நிலபுலன்கள், புதிய எதிர்காலம், நல்ல ஒரு ரிசல்ட் படித்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் தந்து உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.